அப்போஸ்தலர் பணிகள் 24ஆம் அதிகாரம். பெலிக்ஸின் முன்னிலையில் பவுல் தம் நிலையை விளக்குதல். நான் கடவுளை வணங்குவதற்காக எருசலேமுக்கு சென்று 12 நாட்கள் கூட ஆகவில்லை என்பதை நீரே விசாரித்து அறிந்து கொள்ளலாம். நான் கோவிலில் எவரோடாவது விவாதத்தையோ நகரிலோ தொழுகை கூடத்திலோ மக்களிடையே கலகமூட்டியதையோ இவர்கள் யாருமே கண்டதில்லை. இப்பொழுது இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளையும் உம்முன் இவர்களால் மெய்ப்பிக்க முடியாது. ஆனால் இந்த ஒன்று மட்டும் உம்மிடம் நான் ஒப்புக்கொள்கிறேன். இவர்கள் ஒரு கட்சி என கூறிவரும் கிறிஸ்தவ நெறியின்படியே நான் என் மூதாதையரின் கடவுளை வழிபட்டு வருகிறேன். திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் உள்ள அனைத்திலும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நேர்மையாளரும் நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவர் என்று அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அதே எதிர்நோக்கை கடவுள் எனக்கும் கொடுத்துள்ளார். அவர்களைப் போல நானும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சான்றோடு வாழ முயலுகிறேன். பல ஆண்டுகளுக்கு பின் என் இனத்தாருக்கு பண உதவி செய்யவும் பலி செலுத்தவும் நான் இங்கு வந்தேன். நான் கோவிலில் தூய்மைச் சடங்கு செய்து கொண்டிருந்த போது இவர்கள் என்னை கண்டார்கள். அப்பொழுது அங்கு மக்கள் கூட்டமோ அமளியோ இல்லை. ஆனால் ஆசியாவிலிருந்து வந்த யூதருள் சிலர் அங்கிருந்தனர். எனக்கு எதிராக ஏதாவது இருந்திருந்தால் அவர்கள் உமக்கு முன் வந்து குற்றம் சாட்டியிருக்க வேண்டும். அல்லது நான் தலைமை சங்கத்தாரால் விசாரிக்கப்பட்ட போது என்னிடம் என்ன குற்றம் கண்டார்கள் என இங்கிருப்பவர்களாவது எடுத்துச் சொல்லட்டும். சங்கத்தார் நடுவில் நின்று இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்று சொன்னதால்தான் இன்று நான் உங்கள் முன்பு விசாரிக்கப்படுகிறேன் என்று உரத்த குரலில் கூறினேன். இது ஒன்றை தவிர வேறு என்ன குற்றம் கண்டார்கள் சொல்லட்டும். கிறிஸ்தவ நெறியை பற்றி மிக திட்டவட்டமாக அறிந்திருந்த பெலிக்ஸு ஆயர்த்தவர் தலைவரான லீசியா வரும்போது உங்களை விசாரிப்பேன் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். அதோடு அவர் பவுலை காவலில் வையுங்கள், ஆனால் கடுங்காவல் வேண்டாம், பணிவிடை செய்ய அவரது உறவினரை தடுக்கவும் வேண்டாம் என நூற்றுவர் தலைவரிடம் பணித்தார். பவுல் காவலில் வைக்கப்படுதல். சில நாட்களுக்கு பின்பு பெலிக்ஸு தம் யூத மனைவியாக துருசில்லாவிடம் வந்தார். அவர் பவுலை வரவழைத்து கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வது பற்றி அவர் கூறியவற்றை கேட்டார். நேர்மை, தன்னடக்கம், வரப்போகும் தீர்ப்பு ஆகியன பற்றி பவுல் பேசியபோது பெலிக்ஸு அச்சமுற்று அவரை பார்த்து, இப்போது நீர் போகலாம், நேரம் வாய்க்கும்போது உம்மை வரவழைப்பேன் என்று கூறினார். அதே வேளையில் பவுல் தமக்கு பணம் கொடுப்பார் என அவர் எதிர்பார்த்தார். ஆகையால் அடிக்கடி பவுலை வரவழைத்து அவரோடு உரையாடி வந்தார். 2 ஆண்டுகள் முடிந்ததும் பெலிக்ஸுக்கு பின் பொர்க்கியு பெஸ்து ஆளுநர் பதவியேற்றார். பெலிக்ஸு யூதரது நல்லெண்ணத்தை பெற பவுலை கைதியாக விட்டு சென்றார்.